குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட வீர விஜய் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னாரு. இதுக்கு வந்து சார் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் சார் அப்படின்னாரு. என்னப்பா இருக்கு சொல்லி அப்படின்னா, சரி அதை பற்றி ஒரு இன்ஸ் எடுத்துட்டு வா, நோட்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம கேட்டு கற்றுப்போம். ஸோ மெக்கானிக்கல் பவர் equal to 1 horsepower. horsepower என்னடா மெக்கானிக்கல் பவர்னா மெக்கானிக்கல் குதிரைக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா horsepower எப்படி டிஃபைன் பண்றாங்க? Horsepower is defined as the power required to lift a weight of 75 kg for a distance of 1 meter in 1 second. So 75 kg எடுத்துங்க, 1 மீட்டர் தூக்குங்க, 1 செகண்ட்ல தூக்குங்க அப்படினா அதான் 1 horsepower. 75 kg 1 மீட்டர் 1 செகண்ட். 75 கிலோகிராம் மீட்டர் kg மீட்டர் per second தான் இது. இப்போ kg வந்து நம்ம நியூட்டனா மாத்தனா 9.8 நால பெருக்கணும். அப்ப 735.75 வாட். 1 HP equal to 735.75 watts. அதான் வந்து 1 HP. எலக்ட்ரிக்கல் பவர் Electrical power 1 kilowatts equal to 1000 watts. 1000 watts 1000 joules per second சொல்றோம். ஜூல் வந்து நியூட்டன் மீட்டர் per second சொல்றோம். ஜூல் நியூட்டன் கிலோகிராம் மாத்தனா 1000 9.81 நால வகுத்தா கிலோகிராம் வரும். HP மாத்தனா 75 வகுத்தா போதும். அப்ப 1 kilowatt equal to 1.33 horsepower. 1 kilowatt எவ்வளவு? 1.33 horsepower. அடுத்து மூணாவது கன்வர்ஷன் 1 kilowatt hour is equal to 1000 into 60 into 60 watt per கிலோவாட் second. அப்படியே எடுத்துக்கிறோம். கிலோவாட் வந்து வாட்டா மாத்துக்கு 1000 போடுறோம். 1000 பவர் வந்து செகண்டா மாத்துக்கு 60 போடுறோம். அப்ப 36 into 10^5 வாட் செகண்ட். 36 10^5 ஜூல் சொல்லலாம், இல்ல நியூட்டன் மீட்டர் சொல்லலாம். சோ 1 வாட் செகண்ட் எவ்வளவுனா 1 ஜூல் அப்படிங்கறாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 1 வாட் செகண்ட் = 1 ஜூல் அப்படிங்கிறது 36 by 10^5 4.186 வகுத்தோம்னா நமக்கு கிலோ கலோரி கிடைக்கும். that is equal to 8.6 into 10 to the power of 2 கிலோ கலோரிஸ் எடுக்கலாம். சோ வந்து 1 கிலோவாட் ஹவர் = 8.6 10 to the square கிலோ கலோரி சொல்றோம். ஏனா 1 கலோரி = 4.186 ஜூல்ஸ் அப்படினா அப்ப 1 கிலோவாட் ஹவர் பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்ல சொல்லணும் அப்படினா 36 into 10 to the power 5 Newton meter, that's equal to 8.6 into 10 to the square kilocalorie. So 1 kilowatt hour வந்து 8.6 into 10 to the square 10 square 100 அளவுக்குனா வந்து அதான் வந்து இப்போ 860 kilocalorie அப்படிலாம். ஸோ வந்து நமக்கு மூணு விஷயம் 1 horsepower equal to 733.75 watts ரொம்ப முக்கியம். 1 kilowatt equal to 1.33 horsepower ரொம்ப முக்கியம். 1 kilowatt hour equal to 8.6 into 10 square kilocalorie. ஸோ இது எல்லாமே மூணுத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்த வீர விஜய் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வருங்காலத்தில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வளம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். அவர் இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்க அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.